இப்ப நம்ம ஆசனங்கள் எப்படி இந்த பக்தி பாதையில இது உதவுறதுன்றது பார்க்கின்ற பொழுது, இப்ப நம்ம இதுக்கு முன்னால பார்த்தோம். சக்கரங்கள் விசுத்த ஆக்ஞா வரையிலும் 6 சக்கரங்கள் இருக்கிறதாக பார்த்தோம். இந்த 6 சக்கரங்களோடும் தொடர்புடையதாக இருக்கிறது இந்த சுரப்பிகள், கிளான்ஸ். இந்த கிளான்ஸ் ஒவ்வொன்றுமே அதனுடைய அந்த ஹார்மோன்ஸ் சொல்றோம் இல்லையா, சுரப்பு நீர்களை சுரக்கிறது. இந்த ஹார்மோன்ஸினுடைய சுரப்பு சரியான அளவுல இல்லைன்னா, இன்னைக்கு இது இந்த மெடிக்கல் டெர்ம்ல எல்லாரும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதான் இருக்குது. ஏன்னா எதா ஒண்ணுன்னா உடனே போய் அவங்க டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. இது ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ், இந்த சுரப்பு நீர்களுடைய அந்த ஒரு சமநிலை இன்மையினால இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்குமே. அப்ப இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்றதும் கிளான்ஸ்ன்றதும் எல்லாருக்கும் பழக்கப்பட்ட வார்த்தை தான். இப்போ நோய்களுக்கு மட்டும் இதை பார்க்கறாங்க மருத்துவர்கள். இந்த ஹார்மோன்ஸ் சரியான சுரக்கலை, கம்மியா சுரக்குது அல்லது இது கொஞ்சம் அதிகமா சுரக்குது, அதனால இந்த பிரச்சனை இருக்குது உடம்புல, இந்த நோய் வந்திருக்குன்னு சொல்றாங்க, இந்த பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த கிளான்ஸ் சுரக்கிறது, சுரப்பு நீர், இந்த ஹார்மோன்ஸ் உடல்ல பாதிப்புகளை உண்டாக்குது என்பதை பார்க்கறாங்க. இதை மட்டும்தான் பார்க்கறாங்க இந்த மருத்துவ விஞ்ஞானம். ஆனா மனம் பாதிக்கப்பட்டாலும் ஹார்மோன்ஸுடைய இம்பேலன்ஸ் ஏற்படுது. உண்மையா பொய்யா? இந்த சுரப்பி ஏன் இம்பேலன்ஸ் ஆச்சு? எதனால குறைவா சுரக்குது? எதனால அது அதிகமா சுரக்குது? இதுக்கு என்ன காரணம்? இது அதிகமா சுரந்திருக்கு, கம்மியா சுரந்திருக்கு, அதனால இந்த உடம்புல பாதிப்பு இது ஏற்பட்டிருக்குன்னு சொல்றது ஒரு மருத்துவ விஞ்ஞானம். ஆனா ஏன் இது கம்மியா சுரந்தது, ஏன் இது அதிகமா சுரக்குதுன்னா 2 விதமான இதுக்கு பதில் இருக்குது. ஒண்ணு, மனம் சார்ந்த உணர்வுகள் இதற்கு ஒரு காரணம். நீங்க மைண்ட்ல இப்ப உதாரணமா ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் அப்படியே துக்கத்திலேயே இருக்கிறாங்க, நீங்காத கவலையில இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த துக்க உணர்வு என்பது, இப்ப நம்ம அந்த ஒரு இதுலயும் சக்கரத்தோடையும் மொத்தம் 50 உணர்வுகள் இருக்கின்றது. அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். அந்த 50 என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அந்த பர்டிகுலரா அந்த 50 உணர்வுகள்ல ஏதேனும் ஒரு உணர்வுகள் ஏற்படுகின்ற பொழுது மனசுக்குள்ளார, உதாரணமா பயம்னு வருதுன்னு வச்சுங்க, ஒரு எதையோ பார்த்து டக்குன்னு ஒரு பயப்படுறீங்க. பயப்பட்டீங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணும், அங்க அட்ரினாலின் என்று சொல்லக்கூடிய அந்த சுரப்பு உடனே அதிகமா சுரக்கும். அது சுரந்த உடனே உடம்பெல்லாம் கிடு நடுங்க ஆரம்பிக்கும். அப்போ இங்க மனதுக்கு உள்ள பயம் என்பது பாத்தீங்கன்னா உள்ள இருந்து உருவாகுது. ஆனா வெளிக்காட்சியை பத்தியும் அது பயம் உருவாக்கலாம், அல்லது அகத்திலேயே எதையோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டே சும்மா பயந்துகிட்டே இருப்பான் அவர்கிட்ட. ஏன்னா அகத்திலையும் புறத்திலையும் ரெண்டுமே எல்லா உணர்வுகளும் செயல்படுதுன்னு நான் சொன்னேன். அப்போ நீங்க புறத்திலிருந்து ஒன்ன பார்த்து நீங்க அதை உள்ள மனசுக்குள்ள எடுத்துட்டு போய் பயந்தாலும் சரி, அல்லது மனதுக்குள்ளாலேயே ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை நினைச்சு பயந்துட்டு இருந்தாலும் சரி, இதனோட சுரப்பு தன்மையானது இந்த இது என்ன பண்ணா அதனுடைய இதுல வித்தியாசத்தை காட்டும். இப்ப இவங்க என்ன பண்றாங்க மருத்துவ விஞ்ஞானிகள், நான் சொன்ன 2 வகையில பாதிக்குன்னு சொன்னேன். ஒண்ணு, இந்த உணர்வுகள் வழியாகவும் அந்த சுரப்புகள் பாதிப்பு ஏற்படுது. இன்னொரு விஷயம், நீங்க சாப்பிடுற உணவுலையும் அது சம்மந்தப்பட்டு. ஏன்னா இப்ப சுரப்பிகள் உடலினுடைய ஒரு பகுதியா இருக்குது. ஆனா மனம் என்பது உடலோட ஒரு பார்ட் இல்ல, ஆனா உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பார்ட். மைண்டும் சரி, மைண்டினுடைய துணை அந்த மையங்களும் சரி, உடலினுடைய ஒரு உறுப்பாகவே அது இருக்குது. அதை பார்க்க முடியும்னு நான் சொன்னேன். கிளான்ஸுகளை நம்ம ஆப்ரேட் பண்ணி அதை பார்க்கவும் முடியும்னு சொன்னேன். உடம்புக்குள்ளார அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அமைப்பு இருக்குது, கண்ணில் பார்க்கக்கூடிய அளவுக்கு. இப்போ உடம்புக்குள்ள இருக்கிறது எல்லாமே அதனுடைய வளர்ச்சி என்பது, அதனுடைய ஆரோக்கியம் என்பது நீங்க எடுத்துக்கொள்ளுகின்ற உணவை பொறுத்து இருக்குது. உண்மையா பொய்யா? நீங்க சாப்பிடுற உணவை பொறுத்து தானே அது அமையுது. அப்போ உணவுகள்ல சில வகைகள் இருக்கின்றன. சில உணவுகள் இது போன்ற உணர்ச்சிகளை தூண்டும். இப்ப உணர்ச்சிகள் தூண்டுதுன்னா உணர்வுகள் தூண்டும். அப்ப உணர்வுகள் அப்படின்னா நமக்கு தெரியுது, இந்த விஞ்ஞானத்தின்படி 50 விதமான உணர்வுகள், அதனோடு தொடர்புடைய கிளான்ஸ் சுரப்பிகள் இருக்குது. அப்போ எந்த மாதிரி உணவுகள் எத்தகைய உணர்வுகளை தூண்டுமோ
அத்தகைய உணர்வுகள் தூண்டப்படுகின்ற பொழுது அந்த சுரப்பியும் அங்க பாதிக்கப்படுகிறது. ஒண்ணு அதிகமா செக்ரிட் ஆகும், குறைவா செக்ரிட் ஆகும். இவ்வளவுதான் சயின்ஸ். இது வந்து கற்பனையில பேசுகிறது. இது வந்து விஞ்ஞானம். சில விஷயத்த இந்த பௌதிக விஞ்ஞானம் வந்து எடுத்துக்குது. ஆனா சில விஷயம் ஆன்மீக விஞ்ஞானத்துல இன்னும் மிகைன்றதை விட அதிகப்படியாக விரிவாக அதை சொல்லியிருக்கு. அப்போ இங்க உணவுனாலையும் ஒரு கிளான்ஸ் சுரக்கின்ற தன்மை அதிகமாகவோ குறைவாகவோ வருகிறது. இன்னொன்று, உணர்வுகள் போல அகத்திலிருந்து அகத்தில் இருக்கின்ற உணர்வு. இப்ப கோபம்னு நினைச்சுங்களேன். கோபம் என்ற உணர்வு உங்களுக்கு எல்லாத்துக்குள்ளார இருக்குது. இந்த கோபம் என்ற ஒன்று உங்க மனசுக்கு உடம்புக்குள்ளார தோணும் போது மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி செயல்படுகின்ற பொழுது அதனோடு தொடர்புடைய இந்த சுரப்பியானது உடனே அதிகமா சுரக்குது, குறைவா சுரக்குது. அப்போ இந்த 50 குணாதிசயங்கள் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது, இப்போ இந்த குணாதிசயங்கள் எதெல்லாம் ஆன்மீக பயிற்சிக்கு இறைவனை நாடுவதற்குரிய ஆவலை எதெல்லாம் தடுக்குது, எதெல்லாம் துணையா நிக்குது. ஒரு மனிதனுக்குள்ளாரியே இருக்குதுல்ல, பொதுவா சொல்லும்போது கெட்ட குணம் இருக்குது, நல்ல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப நல்ல குணங்கள் என்பது பகவானுக்கு தொடர்புடைய ஒரு விஷயங்களா இருக்கும், இறைவனோட பண்போடு ஒத்ததாக இருக்கும். தீய குணங்கள் என்பது இறைவன் விரும்புகின்ற அந்த இதுக்கு ஒத்ததாக இருக்காது. அதை சாதாரணமா நல்ல குணம் தீய குணம் நம்ம சொல்லிடுறோம். இப்போ விரிவாக தெளிவாக நம்ம என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கிறது என்பதையும், இந்த குணாதிசயங்களை தேவையில்லாதவற்றை, தீய குணாதிசயங்களை எது இறைவனை நாடுகின்ற மனதை தடை செய்கின்றதோ அதை நாம் தடை செய்தாக வேண்டும். இறைவனோடு அருகிலே கொண்டு செல்லக்கூடிய பண்புகள் குணாதிசயங்கள் எதெல்லாம் மனுஷனுக்குள்ள இருக்குதோ அதெல்லாம் இன்னும் வளர்த்துக்கணும் இல்லையா, பொதுவா சொல்ல போனோம். அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்க இப்ப நான் உங்களுக்கு அத உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்ப பாருங்க, நான் ஒரு சக்கரமாக நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த 6 சக்கரங்கள், முதல்ல மூலாதார சக்கரத்தை பத்தி நான் சொல்றேன். பாருங்க, இது மூலாதார சக்கரம். பாருங்க, இப்ப இது இருக்கிற இடம் ஒரு சக்கரத்தை தனியா காமிச்சிருக்கேன். இப்ப இந்த மூலாதார சக்கரம் எந்த இடத்துல இருக்குன்னு நான் சொன்னேன், நம்மளுடைய ஸ்பைனல் கார்டுல முதுகுத்தண்டுடைய கீழ் நுனி வால் பகுதியில, அதாவது மலவாய்க்கு அருகில அந்த நுனி அமைந்திருக்கிறது. அது மூலாதார சக்கரம் நான் சொன்னேன். இப்ப இந்த மூலாதார சக்கரம் சொல்லும்போது 4 நம்பர் நான் கொடுத்தேன். போன பிக்சர்ல நீங்க பாத்தீங்க இல்லையா, 4 நம்பர் மூலாதார சக்கரத்துல குணங்கள் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க லெப்ட் சைட்ல கொடுத்திருக்கேன். தர்மோ அர்த்தோ காம மோக்ஷம். இது எல்லாமே சமஸ்கிருத சொற்கள். ஆனாலும் அதனுடைய பொருள் என்ன அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்ப அதுக்கு பக்கத்திலேயே பாருங்க, இந்த இடது பக்கத்துல பாருங்க, தர்மோ அப்படின்னு சொல்ற இடத்துல VA வா அப்படின்னு போட்டிருக்கு. அர்த்தா என்று போற இடத்துல ஷா ஷான்னு போட்டிருக்கு. அதே காமோ அப்படின்ற இடத்துல இங்க சா போட்டிருக்கேன். மோக்ஷ இடத்துல சா போட்டிருக்கேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு எழுத்தினுடைய ஓசை வா ஷா சா சா, சா ஷா ஷா வா. இப்போ இந்த எழுத்துக்கள் என்பது என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல எல்லா உணர்வுகளுக்கும் ஒரு மூல ஓசைன்னு ஒண்ணு இருக்கு. இது ஆன்மீக விஞ்ஞானம். ஒரு பர்டிகுலர் கண்ட்ரோலிங் சவுண்ட் அது. இப்ப அந்த பர்டிகுலர் சவுண்டு அந்த உணர்வை கட்டுப்படுத்துது. இந்த பிரபஞ்சம் முழுதுமே ஓசைகளால் தான் ஆளப்படுகிறது. உங்களுக்கு அந்த ஓசை கேட்கும் அல்லது கேட்காம இருக்கும். இது இதை பத்தி விரிவாக நம்ம வேறு வகுப்புல பார்க்கலாம். மனதில் மட்டும் வைத்துங்க. அப்பப்ப அந்த இது வருகின்ற பொழுது நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இப்ப இந்த மூலாதாரம் என்று சொல்றதுல 4 பண்புகள் இருக்குதுன்னு நான் சொன்னேன். அதுல தர்ம அர்த்தோ காம மோக்ஷம். இப்ப இது பாருங்க, ரைட் சைட்ல பாருங்க, உங்களுக்கு அதனுடைய தமிழ்ல சொல்லியிருக்கேன். இத பொதுவா இந்த 4 இது பாத்தீங்கன்னா அந்த மனோ ஆன்மீக ஆவல். தர்மா என்பது என்ன அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னா, இது ஒரு மனதனுடைய ஒரு விருப்பம். என்னன்னா மனோ ஆன்மீக ஆவல் அப்படின்னா, உங்க அகத்துல இருந்து மனம் ஒரு ஆசையை வச்சிருக்குது.
அந்த மனதுல ஒரு ஆசை தோன்றுது. அந்த ஆசை அந்த மனதுக்குள்ளார அந்த இடத்துல இருக்குது. அந்த ஆசை அந்த இடத்துல தான் இருக்குது. எந்த இடத்துல? மூலாதார சக்கரம்னு சொல்லக்கூடிய அந்த மனதினுடைய கண்ட்ரோலிங் அந்த இடத்துல தான் அந்த மனதினுடைய உணர்வுகள் அமைந்திருக்கின்றன. அதாவது ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ளுவது. ஆன்மீகம் என்று சொன்னால் இந்த படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தை, அந்த படைத்த இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல், அந்த உணர்வு இந்த மூலாதார சக்கரத்துல இருக்கு. அடுத்தது பாருங்க, என்னது? மன ஆவல். அது என்னது? அர்த்தம் என்பது. அர்த்தம் என்பது இது முழுக்க முழுக்க மனம் சார்ந்தது. மனதுக்குள்ளாரியே தோன்றி மனதுக்குள்ளாரியே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இப்போ அர்த்தம் என்ற அந்த சொல்லுக்கு 2 வகையான பொருள் உண்டு. இப்ப சாதாரணமா இதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி, ஏங்க இதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்கணும். அப்ப அர்த்தம் என்னன்னா மீனிங் என்னன்னு கேட்கிறோம். இதனுடைய பொருள் என்ன, மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. அதாவது ஒரு விஷயத்தை பத்தி இது என்ன அப்படின்ற விவரத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆவல் எங்க இருக்குது? எதை பத்தியாவது நீங்க தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆவல் தோன்றுதுன்னா அது எங்க இருந்து தொடங்குதுன்னா இந்த மூலாதார சக்கரத்தினுடைய அந்த மனதினுடைய அந்த துணை மையத்துலதான் இந்த ஆவல் இருக்குது. இதே அர்த்தம்ன்றதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா பணம் அல்லது பொருள். பணம் அல்லது பொருள். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சாணக்கியனின் அர்த்த சாஸ்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இந்த அர்த்த சாஸ்திரம் என்று சொன்னால் இங்க எக்கனாமிக் பிலாசபி, பொருள் பற்றிய தத்துவம். பொருளை ஈட்டுவது எப்படி, இந்த பொருளை எப்படி பயன்படுத்துவது, எந்த வகையில பயன்படுத்தினா புத்திசாலித்தனமா இருக்கும் அப்படின்ற இதெல்லாமே, பணத்தை ஈட்ட வேண்டும் என்ற ஆசை, பொருளை ஈட்ட வேண்டும் என்ற ஆசை, இதெல்லாம் அர்த்தம் என்று சொன்னால் இந்த பணம் மற்றும் பொருள் இதுக்கும் ஆகும். சோ இந்த ஆசையும் கூட எங்க இருந்து உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துலதான் மனதினுடைய சப் சென்டர், துணை மையமாகிய மனதுக்குள்ளதான் தொடங்குது. ஆனா மனதினுடைய துணை மையமாகிய இந்த பர்டிகுலர் இடத்துல இருந்துதான், அதாவது இதோடு தொடர்புடைய கிளாண்ட் இருக்கு இல்லையா, அந்த கிளாண்ட் செக்ரிஷனுக்கு ஏற்றவாறு இந்த ஆவலானது குறையலாம், அதிகமாகலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா காமம் என்றது உடலோடு தொடர்புடையது. காமம் என்று சொன்னால் உடல் சார்ந்த சுகங்கள் என்னென்ன இருக்கணுமோ அந்த விருப்பங்கள் எல்லாம் இங்கதான் இருக்குது. உடல் சார்ந்த சுகம் என்னவா இருந்தாலும் சரி. இப்போ ஒரு நல்ல கூலிங்கா ஒரு ஏசியில உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு உடலுக்கு ஒரு சுகம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, உடல் சார்ந்த எல்லா விதமான அது காமம் என்பது நம்ம செக்ஸுவல் இதுவும் அதுல சேர்ந்ததுதான். ஆனா இங்க காமம்னா வெறும் செக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. உடலோடு சம்பந்தப்பட்ட என்னென்ன சுகங்கள் இந்த உடலுக்கு தேவையோ அத்தனையும் காமம்னு அர்த்தம். சரியா? சோ அப்போ இப்போ உதாரணமா உணவு வேணும், பசிக்குது உணவு வேணும்னாலும் அதுவும் காமன்றது உள்ள உடல் ஆசை, உடல் சம்பந்தமான தேவைகள் ஆசைகள் எத்தனை இருக்கோ அத்தனையும் இந்த காமம் என்பது பொருந்தும். இதெல்லாமே இந்த மூலாதார சக்கரத்துலதான் இது இருக்குது, இந்த உணர்வுகள்லாம். அடுத்தது மோட்சம் இருக்கு பாருங்க. மோட்சம் என்பது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல், ஆன்மீக இது. அதாவது மோட்சம் என்பது முழுக்க முழுக்க ஆன்மீகம் அப்படின்னா கம்ப்ளீட்டா இறைவனை பற்றி. மோட்சம் என்று சொன்னால் இந்த விடுதலை, இந்த ஆன்மாவானது மீண்டும் பிறக்காம இன்னொரு உடலை எடுக்காம அது எங்கிருந்து இந்த ஆன்மா பிரயாணத்தை தொடங்குனுச்சோ அந்த இடத்திலேயே போய் மெர்ஜ் ஆகிறது. இது தொடங்கிய இடம் என்பது இறைவன் தான் இதை படைக்கின்றான். படைத்தவற்றை எல்லாம் அவனே மீண்டும் தனக்குள் எடுத்துக் கொள்கின்றான். இந்த ஆன்மாவானது திரும்பவும் அவனுக்குள்ளார பிறப்பு என்ற இன்னொரு உடலை எடுக்காம நிலைக்கு பேரு தான் அவனோடு இரண்டரை கலக்கின்ற நிலை தான் மோட்சா. இந்த தியானத்தினுடைய அந்த முடிவு நிலை என்பதும் இந்த ஆன்மா மீண்டும் பிறப்பு எடுக்காத ஒரு நிலையை பெறுவதற்காக தான் இந்த நம்ம தியானம் செய்யறோம். அதுதான் இந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய முடிவு நிலை. அந்த இரண்டரை கலக்கின்ற இந்த நிலைக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்றோம், சமாதின்னு சொல்றோம். ஓகேவா? சரி, நம்ம ரொம்ப விரிவா பார்க்க வேண்டாம். பட் என்னென்ன குணங்கள் என்பதை நம்ம பார்த்துக்கணுன்றதுக்காக தான் இதை பாருங்க. சோ மூலாதாரத்தை பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்க சுவாதிஷ்டான சக்கரம். அதுல 6 மேல பாருங்க, குணாதிசயங்கள் 6. 1 இங்க இந்த எழுத்துக்களை விடுங்க, அதெல்லாம் நான் அதை பத்தி சொல்லிட்டேன். அதனுடைய கண்ட்ரோலிங் சவுண்ட் இது எல்லாமே. சோ இங்க அவஞ, மூர்ச்ச, பிரஷரிய, அவிஸ்வாச, சர்வநாச, குரூரத.
இப்ப இதுக்கு தமிழ பாருங்க. இந்த இந்த சொற்கள் வந்து உங்களுக்கு சான்ஸ்கிரிட்ல இருக்கு. இந்த அவங்க அப்படின்னு சொன்னாங்க இங்க அலட்சியம், அலட்சியமான மனப்பாங்கு இருக்குல்ல. இது நான் ரொம்ப விவரமா சொல்லணும்னு அவசியம் இல்ல. இப்ப அலட்சியமா வந்து அலட்சியம் தான் அலட்சியப்படுத்துறது. அதுக்குரிய ஒரு மரியாதை கொடுக்கறது இல்ல. உதாசீனப்படுத்துறதுன்னு சொல்றோம். சோ இது ஒரு மனதினுடைய எல்லா மனிதர்களுடைய ஒரு பண்பு தானே. சில பேர் அந்த பண்பு இருக்கும், சில பேர் அந்த மாதிரி பண்புல செயல்பட மாட்டாங்க. ஆனா அது இருக்கும். சில இடத்துல மிகையா இருக்கும், சில இடத்துல குறைவா இருக்கும், சில இடத்துல செயல்படாம இருக்கும், ஆனா உள்ள இருக்கும். சோ இததான் நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ இங்க அவங்க என்று சொன்னா இந்த நெக்லிஜென்ஸ், இன்டிஃபரன்ஸ் சொல்லக்கூடிய அலட்சியம். அடுத்தது மூர்ச்சை என்று சொன்னா மந்த புத்தி. இப்ப மூர்ச்சை ஆயிட்டான்னு சொல்றோம் பாருங்க. அப்படின்னா அவனோட நினைவு வந்து அங்க தெளிவா இருக்காது. நம்ம பேசலாம் கூட காதுல கேட்கும், ஆனா செயல்பட முடியாது. மந்தம் ஆயிடும். சோ அதை வந்து நம்ம மனிதனுக்கு இது போன்ற சாதாரண நிலைகள்லயே அந்த புத்தி தெளிவா செயல்படாம மந்தமா இருக்கும். மனச்சோம்பல் என்று கூட இதை சொல்லலாம். சோ இந்த இது போன்ற நிலைகள் வந்து அது ஒரு குணாதிசயம் தான் மனிதனுக்கு. அடுத்தது பிரஷரையா அப்படின்னு சொன்னா நீங்க அதிக ஈடுபாடு. பிரஷரையாக்கா அதுல ரொம்ப டீப்பா அப்படியே மூழ்கி இருக்கிறது. அதுலயே மூழ்கி இருக்கிறது. எந்த ஒரு விஷயம்னாலும் அது மாதிரியும் குணாதிசயங்கள் இருக்குது. இப்ப சிலர் வந்து சில பார்க்கலாம், நீங்க வந்து ஏதாவதுன்னா அதை வந்து முடிக்கிற வரையிலும் அதுலயே வந்து அவங்க அன்ன ஆகாரம் இது கூட எதுவும் இல்லாத அளவுக்கு அதுல மூழ்கி இருப்பாங்க. அது நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம். ரெண்டுமே நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். இந்த உணர்வுகள். அதுக்கு அடுத்தது பாருங்க, விஸ்வாச விஸ்வாச அவிஸ்வாச. விஸ்வாசம் என்றால் நம்பிக்கை. இங்க அவிஸ்வாசனா நம்பிக்கை இன்மை. இப்போ வந்து நம்ம வந்து எதையுமே எந்த ஒரு செயலையுமே முதல்ல இந்த நம்பிக்கையோடு இறங்கணும். இது முடியும் என்று நம்பணும். இந்த முடியும் நல்லா நம்மளால முடியும்ன்ற நம்பிக்கை இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க வந்து வெற்றி அடைய முடியாது. அதுல ஈடுபடவும் முடியாது. நம்பிக்கை தான் முதல்ல காரணம். தன்னம்பிக்கை, என்னால் நம்மால முடியும் அப்படின்றது. அந்த நம்பிக்கை இன்மை என்றது ஒரு குறைபாடு. நிறைய மனிதர்கள் இந்த நம்ம நம்பிக்கை வந்து நம்மளால முடியும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம விளக்கம் தேவையில்லை. இதுக்கெல்லாம் வந்து மனிதர்கள் இது போன்ற குணாதிசயம் இருக்கிற பாக்குறோம். இது எல்லா இடத்துலயுமே இருக்குதுன்றதான் முக்கியம். இது ஒரு சில இடத்துல இருக்குது, நம்மகிட்ட இல்ல அப்படின்னு எல்லார்கிட்டும் இருக்கும். சிலருக்கு வெளிப்படுதும், சிலர் வந்து வெளிப்படாம இருக்கும். சிலருக்கு குறைவா இருக்கும், சிலருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இவ்வளவுதான். அடுத்தது பார்த்தா சர்வ நாசம். நாசம் சொல்றோம்ல, சர்வநாசம். இந்த சர்வநாசம் என்பதும் ஒரு ஒரு மனிதனுக்குள்ளார இது இருக்கும். இது வந்து ஒரு நாமளே வந்து எல்லாமே உலகமே அழிஞ்சு போயிடும். உலகம் வந்து அழிய போகுது நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. மனித உலகம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அழிஞ்சு போயிடும். கம்ப்ளீட்டா அந்த உலகமே இந்த பூமியை வந்து வாழ்வதற்கு இல்லாம இது வந்து எரிந்து போயிடும் அப்படின்ற மாதிரி கோட்பாடெல்லாம் உடையவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி சர்வ நாசமாக்குதும் அப்படின்றதும் அதே மாதிரி நம்ம ஒரு மனுஷனுக்கு ஒரு இது வந்துச்சுன்னா அப்படி எல்லாத்தையும் நாசமாக்கிடணும் அப்படின்ற மாதிரி பேசுறவங்களும் இருக்காங்கல்ல. கோபம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த குணாதிசயமும் ஒன்று நாம வந்து எல்லாத்தையும் சர்வநாசம் ஆக்கணும்ன்றது, இன்னொன்னு எல்லாமே சர்வநாசம் ஆயிடும்னு நினைக்கிறது. ஸோ இந்த ஒரு பண்பு வந்து ஒவ்வொரு மனிதனிடத்துலயுமே இருக்குது. அடுத்தது குரூரத்தா. இது வந்து குரூரத்தா அப்படின்னா கொடூரத்தன்மை. இதை வந்து கொடூரத்தன்மைன்னு தான் சொல்லணும். இதை முரட்டுத்தன்மைன்றதை விட இது வந்து கொடூர புத்தின்னு சொல்லுவாங்க. அப்படி வெட்டுக்குழி பிடிச்சா கை கால்லாம் தனித்தனியா பிச்சு போடுறது. இதெல்லாம் ஒரு கொடூரத்தன்மை. இதெல்லாம் நம்ம சின்ன பசங்களோட நாமெல்லாம் கூட நம்ம செஞ்சிருக்கோம். இதெல்லாம் பல அறிவீனமான செயல்களை நம்ம பக்குவ நிலைக்கு வர்றதுக்கு முன்னால பல விஷயங்கள் நாம செய்யறோம். அது ஒரு பக்குவ நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் ஓஹோ நாம எதெல்லாம் செஞ்சிருக்கோம் தப்பு, அந்த தவறுகளை செய்யக்கூடாது, நம்ம திருத்திக்கிறோம். திருந்தி ஒரு சரியான பாதையில போகணும். அத ஆகவே இந்த குரு ரத்தனம் என்பது இது ஒரு இது வந்து இந்த 6 குணாதிசயங்களும் பாத்தீங்கன்னா இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கக்கூடியது. அடுத்தது பாத்தீங்கன்னா மணிப்பூர சக்கரம். இங்க லஜ்ஜா பிஷுனத்த ஈர்ஷா சுசுப்தி விஷாட கஷாய திரஷ்ண மோக கிருண பயா. சோ இதனுடைய பொருள் தமிழ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க லஜ்ஜானா கூச்சம் அல்லது வெட்கம். சோ இதெல்லாமே எல்லாத்துக்கூடயும் இருக்குதுன்னு நினைச்சுங்க. நம்ம ரொம்ப விரிவாக்க பேச வேண்டாம். இந்த குணங்கள் எல்லாம் இந்த பண்புகள்லாம் இந்த சக்கரத்துல தான் கண்ட்ரோலிங் பாயிண்ட். அடுத்தது பாருங்க, பிஷுனத்தை அப்படின்னா துன்புறுத்தி மகிழ்தல். பிறரை வந்து துன்புறுத்திக்கிட்டே இருப்பான். சொல்லால துன்புறுத்துவாங்க. சில வீட்டுல பணியாட்களை வந்து எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறது,
துன்புறுத்துறது, இப்படி இந்த துன்புறுத்துகின்ற மனப்பான்மை, அதுல வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். துன்புறுத்தி பார்க்கறதுல இது ஒரு பண்பு. இப்ப நம்ம எவ்வளவு இதெல்லாம் பார்க்கிறோம். சிகரெட்ல சூடு வச்சு 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 அதை வந்து சந்தோஷப்படுத்துறது, இதெல்லாம் துன்புறுத்தி மகிழ்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சுசுப்தி சொல்றது, லெத்தார்ஜின்னு சொல்றோம் இல்லையா, இனர்ஷியா, சோம்பல். இந்த சோம்பல் என்பதும் இது உடல் சார்ந்த சோம்பல் வந்து உடல் சார்ந்தது இல்ல. மனம் சோர்வு ஏற்படுறதுனாலதான் உடல் வந்து வேலை செய்ய மாட்டேது. மனம் சுறுசுறுப்பாச்சா உடனே உடம்பு துள்ளி எழுக்கும் இல்லையா? அப்ப இந்த சோம்பல். அப்புறம் துயரம், அதாவது துக்கம், விசாட. நம்ம தமிழ்ல கூட அதை பயன்படுத்துறோம்ல, ரொம்ப व्यसனமா இருக்கிறோம்னு சொல்றோம். ஏன் ரொம்ப அந்த கிராமத்து இதெல்லாம் பாஷையில பாத்தீங்கன்னா அந்த காலத்துலாம், இப்ப வந்து கலோக்கியெல்லாம் அவங்க வந்து பேசும்போதெல்லாம் ரொம்ப व्यसனமா இருக்கிறாரு, ரொம்ப व्यसனமா இருக்குதியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது துயரம். இது வந்து மனதினுடைய ஒரு பண்பு. சில பேர் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப துயரப்படுவோம், ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆக மொத்தத்தில் இந்த துயரம் என்ற அந்த தூண்டுதல் என்பது மனதுக்குள்ளதான் இருக்குது. நீங்க நினைச்சா துயரப்படலாம், இல்லைன்னா துயரப்படாமே போக முடியும். ஆனா துயரம் என்பது இருக்குது. அப்புறம் சிடுசிடுப்பு. அடுத்தது பாருங்க, சிடுசிடுப்பை பார்த்தோமா, அடுத்தது பாருங்க திரஷ்ணா. திரஷ்ணா அப்படின்னு சொன்னா வேணும் 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 நிறைய. இதுவா, அது எனக்கு வேணும். இன்னொன்னு பாப்பீங்க, அது எனக்கு வேணும். அது பயன்படுமோ பயன்படாதோ, ஆனா எதை பார்த்தாலும் இது நமக்கு வேணும், இது நமக்கு வேணும். இருக்கா இல்லையா? இந்த மாதிரி பண்புகள் சில பேர் உங்ககிட்ட இல்லைனாலும் இன்னொருத்திட்ட பார்த்துருப்பீங்க. அப்ப அவர்கிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம், எல்லாருக்குள்ளாரும் இருக்குது, நம்ம கிட்ட வெளிப்படாம இருக்கு, அல்லது நம்ம கிட்ட வெளிப்படுத்தி இன்னொருத்தர் வெளிப்படும், இவ்வளவுதான். அப்புறம் மோகம். மோகம் அப்படின்னு சொன்னா கண்மூடித்தனமா, குருட்டுத்தனமான ஆசை. அதனுடைய விளைவுகளை பத்தி திங்க் பண்றதே இல்லை. நம்ம இப்படி ஒரு இதை வந்து ஆசைப்படுறோம், இதுல ஈடுபட்டாக்கா, இதுல நம்ம இறங்கணும்னா இதனால என்ன பாதிப்பு வரும்னு அந்த நேரத்துக்கு யோசனையே தோணாது. அப்படியே பிளைண்டா அதுல குதிச்சிடுறது. அப்புறம் பட்டதுக்கு அப்புறம் தான் ஐயோ ஐயோ இப்படி ஆயிப்போச்சேன்னு அப்புறமா பின்னால. சோ குருட்டுத்தனமான ஆசை அது. அப்புறம் பாத்துங்க கிருணா அப்படின்னா வெறுப்பு. இந்த வெறுப்புணர்வு, மனிதர்களை பார்த்து வெறுக்கலாம், பல உயிரினங்களை பார்த்து வெறுக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து வெறுக்கலாம். சோ இந்த வெறுப்புணர்ச்சி என்பது மனிதருக்குள்ள இருக்கிறது. அடுத்தது பயம். இந்த பயம் என்பது, வெறுப்புணர்ச்சி என்பது, சோ இது எல்லாமே இது பாத்தீங்கன்னா மணிப்பூரக சக்கரத்தில் இருக்கக்கூடிய இந்த மொத்தம் 10, இதனுடைய பண்புகள் 10. அதுக்கு அடுத்தது பாருங்க அநாகத சக்கரம். இங்க ஆசா, சேஷ்டா, ஆசா, சிந்தா, சேஷ்டா, மமதா, டம்பா, விவேக, விகலதா, அகங்காரா, லோலதா, கபடதா, விதர்க்கா, அனுதாபான்ற 12 குணாதிசயங்கள். இதுல பாத்தீங்கன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லலாம், இத நம்பிக்கை, தேவையற்ற கவலை, அப்புறம் முயற்சி, இதை செய்யணும், விடாமுயற்சி, இதை செய்யணும் செய்யணும் செய்யணும்ன்ற முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறது, பின்வாங்காம முயற்சி. அப்புறம் அன்பு, பாசம், பற்றுதல். அடுத்தது கர்வம். கர்வம் அப்படின்னா தற்பெருமைன்னு அர்த்தம். தன்னை பற்றி பெருமை பேசிக்கிறது. அதுக்கப்புறமேட்டு பகுத்தறிவு, எதையுமே இது நல்லதா கெட்டதான்னு அந்த தெரிஞ்சுக்கிற இது வந்து இங்க இருக்குது. எதையுமே பகுத்தறிவே இல்லாம கண்மூடித்தனமா உழுவுறது இதுக்கு முன்னால இருந்து சக்கரத்துல பார்த்தோம் இல்லையா? சரி, அடுத்தது பாருங்க மனம் நொந்து போறது, மனம் இடிஞ்சு போய் அத அதுக்கு மேல வந்து தன்னைத்தானே நீ வந்து நொந்துக்கிறது. போப்பா, என்ன பண்ணி என்ன பாவ போறது அப்படின்னு நொந்துக்கிறோம்ல. இது ஒரு மாணவத்தினுடைய ஒரு கட்டத்துல ஒவ்வொருத்தருக்கும் இது போன்ற ஒரு ஒரு மனம் இடிந்து போகின்ற ஒரு சூழ்நிலை. அதுக்கு மேல மனம் வந்து செயல்பட முடியாம ஒரு ஒரு நிலை ஏற்படுது. அப்புறம் அகம்பாவம். இந்த கர்வத்துக்கும் அகம்பாவம் என்ன வித்தியாசம்னா, கர்வம் அப்படின்னா தன்னை பத்தி பெருமை பேசிக்கிறது. அதை பத்தி அகம்பாவம் அப்படின்றது என்னன்னாக்கா, அகங்காரம் சொல்றோம்ல, இது அகங்காரம். அகம்பாவம் என்பது என்னன்னாக்கா அவ்வளவு ஒரு திமிர். அது உன்னை எவனையும் ஒன்றும் பண்ணிக்க முடியாது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு அந்த அகம்பாவம். ஸோ அதைத்தான் வந்து அகங்காரம்னு சொல்றோம். அப்புறம் பேராசை. ஒரு அளவுக்கு ஆசை இருக்கலாம், ஆனா அது பேராசையா இருக்கக்கூடாது. சில பேர் அந்த போதும் என்ற மனசு இருக்கணும், போதும் அப்படின்ற ஆசை. சிலருக்கு எவ்வளவுதான் வந்தாலும் அந்த ஆசை தீரவே தீராது, அது பேராசை. அப்புறம் பித்தலாட்டம். பித்தலாட்டம், பொய் பித்தலாட்டம் சொல்லி, பித்தலாட்டம்னாக்கா முன்னுக்கு பின்ன முரணாக ஏமாற்றுறது, சீட்டிங்கு. ஸோ இதெல்லாம் பித்தலாட்டம், இந்த ஒரு பண்பு. அப்புறம் ஆர்குமெண்டேஷன் பாத்தீங்கன்னாக்கா, நீங்க
வாதம் செய்யறது, திருப்பி திருப்பி யாராவது ஒன்று சொன்னா திருப்பி அதுக்குன்னு ஒரு வேணும்னு ஒரு வம்பான ஒரு வார்த்தையை பேசுறது, இது வந்து ஒருமையான பண்பு. அப்புறம் நாம ஏதாவது தவறுக்காக வருந்துறது, அனுதாபன்னு சொல்லுவாங்க அதை. நம்ம வந்து செய்த தப்புக்காக ரொம்ப யாராவது ஒருத்தர்கிட்ட போய் இதை ஒரு இடிச்சிட்டீங்க, இப்போ வேகமா ஓடுறீங்க, யார் மேலே இடிச்சிட்டு ஓடிடுறீங்க, ஒரு ட்ரெயினை பிடிக்கிட்டு வேகமா போறீங்க, வர வழியில ஒருத்தர் இடிச்சிடுறீங்க, அதை இடிச்சிட்டு சில பேர் போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா நாம ஐயோ சாரி சார், நான் கொஞ்சம் அவசரமா போறேன், மன்னிச்சுங்க சார் அப்படின்னு சொல்லி தவறுக்காக வருந்துருது. அல்லது நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம், இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு, அதை நினைச்சு ஐயோ நம்ம இப்படி பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி அவங்களுக்கு ஆயிப்போச்சு அப்படின்னு தனக்குத்தானே வந்து அந்த இதுக்காக தவறை நினைச்சு வருந்தக்கூடிய ஒரு பண்பு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அநாகத சக்கரத்துல இருக்கக்கூடிய பண்புகள். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா விஷுத்தி சக்கரத்துக்கு வரலாம். விருச்சிக சக்கரத்துக்கு வந்தீங்கன்னா பாருங்க, விஷுத்தி சக்கரம் இதுல மொத்தம் 16 குணங்கள். இதுல முதல் 7 குணங்கள் பாத்தீங்கன்னா சடஜ, ரிஷப, காந்தார, மத்தியம, பஞ்சம, தேவத, நிஷாடா. 7. அதாவது சடஜானாக்கா மயிலு, ரிஷபனாக்கா மாடு, காந்தாரன்னா ஆடு, மத்தியமனா குதிரை, பஞ்சமன்னா குயிலு, தேவத்தானா கழுத, நிஷாடனா யானை. நிஷாதா, நிஷாடா இல்ல நிஷாதா. இது என்ன குறிக்கிறதுனா, இது எந்த இடத்துல இருக்குதுன்னா, இது விஷுத்தி சக்கரம் நம்ம குரல் வளையில இருக்கு, பார்த்தோம்ல. விஷுத்தி சக்கரம் குரல் வளையில இருக்குது. சோ இந்த குரல் ஓசை என்பது இந்த இடத்துல தான், இந்த சக்கரத்துல தான் ஓசைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இந்த 7 விதமான இந்த அனிமல், இந்த விலங்குகளுடைய ஓசைகள், பறவையினுடைய ஓசைகள் எல்லாமே இந்த 7 ஓசைகளுக்குள்ளார நீங்க எத்தகைய ஓசை வேணாலும் கம்பைன் பண்ணி உங்களால உருவாக்க முடியும். சங்கீதமே அப்படிதான் பாருங்க. 7 ஸ்வரங்களில எத்தனை வகையான ராகங்கள், ராகினிகள் உருவாக்கப்படுகின்றன. அப்போ ஒரு மனிதன் பேசுகின்ற அந்த எல்லா ஓசைகளும் அந்த இந்த 7 விதமான அந்த ஓசைகளுடைய மூல ஓசை வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்கதான் இருக்குது விஸ்வ சக்கரத்துல. அதுக்கு அடுத்தது 8வது பாத்தீங்கன்னா ஓம் ஹம் பட் வௌசட் வசட்ட சுவாகா நமக விஷ அமிர்த. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 7 விதமான ஓசைகளுடைய அந்த இது தொடர்ந்து வருது. அதே மாதிரி இந்த பண்புகள்லாம் கூட பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். அந்த ஓசையோடு சேர்ந்து மயிலுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு, மாடுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு, ஆடுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு, குதிரைக்கு சில குணாதிசயங்கள். இது எல்லாமே கூட அந்த ஓசையோடு தொடர்புடையதுதான். அது போன்ற பண்புகள் எல்லாம் கூட அங்க அந்த சிறப்பு அம்சங்கள், பர்டிகுலர்லி அதனுடைய ஓசையினுடைய குணாதிசயங்கள் இந்த இடத்துல இருக்குது. இந்த ஓம் என்பது இந்த பிரபஞ்ச படைக்கின்ற போது உருவாகின்ற ஓசை ஓம் என்பது. இந்த ஓம் என்பது நிறைய பேர் வந்து ஏதோ தியான மந்திரமாக எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஆக்சுவலா இந்த ஓம் என்ப ஓசை மனிதர்களால் உருவாக்கப்படுகின்ற ஓசை அல்ல. இது இந்த பிரபஞ்சத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கின்ற ஓசை. ஒவ்வொரு செயல்களும், ஒவ்வொரு இயக்கமே ஒரு ஓசை இருக்குது. ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு ஓசை இருக்குது. இப்ப நான் விரல்ல ஆட்டுறேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஓசை கேட்காது. ஆனா இந்த ஓசைகளுடைய அதிர்வலைகளை கண்டுபிடிக்கிற கருவி இருந்ததுன்னா இந்த விரல் அசைக்கின்ற பொழுது அங்க அதிர்வுகள் உண்டாகும், ஓசை இருக்கும். நம்ம காதுக்கு கேட்கல அப்படின்றதுனால அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அப்ப அப்படி இந்த ஓம் என்பது பாத்தீங்கன்னா ஆ ஊ மா என்ற இந்த 3 எழுத்துக்களுடைய சேர்க்கை தான் ஓம் என்பது. நீங்க சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊ இப்படி போட்டு மேல ஒரு சந்திர பிம்பம் போட்டு அங்க ஒரு புள்ளி கூட இருப்பாங்க. ஓங்காரம், ஓங்காரம் அது பேரு. அப்போ இது என்னன்னா 3 இருக்குல்லையே, ஆ ஊமா, படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்ற 3 தொழில்கள் இந்த பிரபஞ்சத்தில் நடந்துட்டு இருக்கும். படைக்கப்படும், அடுத்து படைக்கப்பட்டதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரணும், பராமரிக்கப்படும். நீங்க பராமரிக்கின்ற அவசியம் இல்லை, படைத்தவனே பராமரிப்பான் அதை. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த உலகத்தை விட்டு, அதாவது நம்ம இறந்து போச்சுன்னு சொல்லுவோம், செத்து போச்சு, அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அழித்தல் என்று சொல்றோம். இந்த ஒவ்வொன்றுக்குமே ஒரு கண்ட்ரோலிங் ஓசை இருக்குது.
நம்ம எப்படி ஒரு குணாதிசயத்துக்கும் ஒரு கண்ட்ரோலிங் வாசம் இருக்கு இல்லையா, எழுத்துக்கள் நான் சொன்னேன். அது மாதிரி இந்த இந்த பிரபஞ்சத்துல இந்த இறைவன் படைத்தலை செய்கின்றான், பராமரிக்கின்றான், மீண்டும் தனக்குள்ளே எடுத்துக்கொள்கிறான். அதை அழிவுன்னு சொல்றோம். ஒண்ணுக்கும் தனித்தனி ஓசை. படைப்புக்கும் அதே மூல ஓசை, பராமரிக்கிறதுக்கும் அதே ஓசை, அழிக்கிறதுக்கும் அதே ஓசைன்னா அது எப்படி அறிவை ஒத்துக்கொள்ள முடியாது. எல்லா ஓசையும் ஒரே மாதிரி ஆயிடும், இருக்காது. இப்ப திட்டுறதுன்றதுக்கு ஒரு வாசம் இருக்குது, கொஞ்சறதுக்குன்னு ஒரு வாசம் இருக்குது, அது அன்பா வெளிப்படுத்துறது ஒரு இருக்குது, அதிகாரமா பேசுறது ஒரு வாசை, ஒன்னொன்னுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. அது மாதிரிதான். அப்போ இந்த இது இறைவனிடத்திலிருந்து உருவாகிறது. அவன் உருவாக்குகின்ற போது இந்த ஓசை வருவது. அதே மாதிரி அதை பராமரிக்கின்ற வேலை நடக்கும்போது அது 3 சைமல்டேனியஸா நடக்குது. படைக்கிறாரு, அதே மாதிரி படைச்சப்பட்டது ஒரு பக்கத்துல பராமரிச்சுட்டு இருக்காரு, இன்னொரு பக்கத்துல அதை பராமரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அது திரும்படுது. 3 சைமல்டேனியஸா ஒரே சமயத்தில் நடந்துகிட்டே இருக்குது. அப்ப இந்த ஓசையினுடைய கலவைதான் இந்த ஓங்காரம் என்பது, ஓம் என்பது. அதை நீங்க மந்திரமாகலாம் பயன்படுத்த முடியாது. ஏன்னா இது அழிவுக்கு உரியதாக இருக்குது, ஆக்கத்துக்குரியதாக இருக்குது, பராமரிப்புக்குரியதாக இருக்குது. அது எப்படி உங்களுக்கு மோட்சத்துக்கு ஒலிக்கின்ற ஒரு தியான மந்திரமாக அதை பயன்படுத்த முடியும்? தியானம் என்பது உங்களுடைய ஆத்மாவை இங்கிருந்து லிபரேட் பண்ணி அங்க ஆத்மாவோட இணைக்கிறதுக்கான ஓசை என்னவோ அந்த ஓசையை தான் நீங்க பயன்படுத்தணும். சரி, ஓகே. அடுத்தது ஓம், அப்புறம் ஹம். ஹம் என்பது பாத்தீங்கன்னா ஹங்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஹங் என்பது பீஜ மந்திரம். இது குண்டலினுடைய ஓசைன்னு அர்த்தம். குண்டலினி என்பது என்ன அப்படின்னா, சில பேர் இந்த குண்டலினியை பத்தி சொல்லும் போது இது ஒரு சுருண்டு படுத்திருக்கின்ற பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கருத்து வடிவம். இது கண்ணால பார்க்கின்ற வடிவம் அல்ல. அதாவது இந்த குண்டலினி என்பது என்னன்னா, இந்த இறை உணர்வுக்கான தாகம். இப்ப மோட்சம் என்று சொன்னோம் இல்லையா, மூலாதாரத்துல 4 பார்த்தோம். தர்ம, அர்த்த, காம, மோட்சம் 4 பார்த்தோம். அதுல இந்த மோட்சம் என்பதுதான் இறைவனோடு இரண்டரை கலக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த இறைவனோடு கலக்க வேண்டும் என்ற ஆவல் இருக்குல்ல, அது எல்லா மனிதருக்குள்ளாரும் இருக்கும். அவன் அயோக்கியனா இருக்கட்டும், எப்பேற்பட்ட கயவனாக இருக்கட்டும், எல்லாருக்குள்ளாரையும் அது இருக்குது. ஆனா அது உறங்கிக்கிட்டு தான் இருக்கு எல்லாருக்கும். எந்த ஒரு மனிதன் இந்த தர்மா அப்படின்ற அந்த அதே மூலாதாரத்துலதான் தர்மன்றது இருக்குது. அந்த தர்மான்ற உணர்வு இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றது. இந்த மோட்சம் என்பது இறைவனோடு கலந்துடணும்னு அர்த்தம். நம்ம அங்கிருந்தா வந்திருக்கோம், நம்ம அப்படி திரும்ப அதுலயே போய் கலந்துடணும்ன்றது. இந்த இறை நாட்டம், இறைவன் மீது நாட்டம், அவனோடு இணைய வேண்டும் என்ற ஆவல், இது உறங்கி கொண்டிருக்கின்றது. அதுதான் குண்டலினி என்று சொல்லுகின்றோம். அந்த ஆவலுக்கு பேர் குண்டலினி சக்தின்னு பேரு. அது ஒரு பாம்பு அப்படியே சுருண்டு தூங்கும் போது என்ன பண்ணும், அப்படியே சுருண்டு வட்டமா காயில் மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த மனித உணர்வானது, அது அந்த இறை நாட்டமானது, இறை மெய்யுணர்வு மீது உள்ள நாட்டமானது இந்த குண்டலினின்னு அர்த்தம். அந்த இது பாத்தீங்கன்னா குண்டலினுடைய ஓசை எங்க இருக்குது? ஏன்னா எல்லா ஓசைகளும் இங்கதான் இருக்குது. அப்போ அந்த ஓசை இந்த இடத்துல குண்டலினுடைய அந்த ஓசை இங்கதான் வெளிப்படுத்தும். இப்ப பாத்தீங்கன்னா மெய்மறந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். அந்த இறை மெய்யுணர்வோடு மனம் அப்படியே இரண்டரை கலக்கின்ற பொழுது அப்படின்னு ஒரு சவுண்ட் வெளியில வரும். ஹூங்காரம்னு சொல்லுவாங்க. இது எங்க வெளிப்படும்னா, குண்டலினி இருக்கிறது மூலாதாரத்துல. அந்த இறை நாட்டம் என்பது, ஆவல் என்பது அங்கதான் இருக்குது. ஆனா அங்கிருந்து அது தெய்வீக இதுல அது வெளிப்படுகின்ற பொழுது அந்த உணர்வு அது எங்க நோக்கி போகணும்? அந்த முதுகு தண்டு வழியாக ஒரு சக்கரமாக கடந்து மூலாதாரத்திலிருந்து தொடங்கி அது இந்த சகசிராரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகணும். அப்போ அந்த தியானம் செய்கின்ற பொழுது அந்த மந்திர ஓசையில இந்த குண்டலினி ஆனது, அது அந்த உணர்வானது, இறை உணர்வு வெளிப்படுகின்ற பொழுது அந்த உணர்வு அப்படியே உடம்புக்குள்ளார ஒரு சிலிர்ப்பை உண்டாக்கும். அந்த இடத்துல அந்த ஹும் அப்படின்ற ஒரு ஓசை சில பேருக்குள்ளார வெளிப்படுவதை நீங்க பார்த்திருக்கலாம். அதை அனுபவிக்கின்ற பொழுதுதான் தெரியும் அது. சோ இது குண்டலினுடைய ஓசை. அப்புறம் அடுத்தது பாருங்க, ஃபட்டு. ஃபட்டுன்றது நம்ம சட்டுன்னு சொல்லுவோம். சட்டுன்னு செய்யுங்கன்னு சொல்றோம்ல, நினைச்சா உடனே ஆக்ஷன்ல இருக்கணும், பேசிட்டு தான் இருக்கக்கூடாதுப்பா, உடனே செயல்ல இருங்க அப்படின்ற ஒரு குணாதிசயம். அடுத்தது பாருங்க, உலகம் முன்னேறும். உலகம் முன்னேற்றத்தை விரும்புறது. உலகம் முன்னேறணும். இன்னை வரலும் உலகம் இப்படியே இருக்குது, ஊர் இப்படியே இருக்குதேப்பா, என்னைக்குதான் அது முன்னேறது அப்படின்னு அந்த உலகம் முன்னேற்றத்தை பத்தி அவங்க கவலைப்படுறது அல்லது விரும்புறது. எல்லாருக்கும் அப்படி தோணாது. அவன் தன்னை பத்தி கூட கவனிக்காம, தன்னை தான் மேல ஒரு அக்கறை இல்லாத பொழுதுக்கும் குடிச்சிட்டு இருக்கிறவங்களாம், அவனுக்கு தன்னை பத்தியும் கவலை இல்லை, தான் முன்னேறணும்னு கவலை இல்லை, தான் குடும்பம் முன்னேறணும்னு கவலை இல்லை. ஆனா இந்த உலகமே முன்னேறணும், உலகமே நல்லா இருக்கணும்,
அப்படின்ற ஆவல் இருக்கிறதும் அது. இந்த ஒரு ஆவலும் எல்லாத்துக்கும் இருக்கும், ஆனா எல்லாருக்கும் வெளிப்படுவதில்லை. அடுத்தது ஆன்மீக முன்னேற்றத்தை விரும்புது. ஆன்மீகத்துல மேலும் மேலும் அடுத்தடுத்த நிலைகள் நம்ம முன்னேறிக்கிட்டு போயிட்டு இருக்கணும்ன்ற அந்த விருப்பமும் மனிதனுக்கு இருக்குது. அதுவும் இந்த விஷயத்தை சக்கரத்தில் தான் இருக்குது. அடுத்தது வந்து உலகத்துக்கு நல்லது ஏற்படணும். முன்னேற்றம் என்பது வேறு, நன்மை என்பது வேறு. இந்த உலகத்துக்கு எல்லாமே நல்லது இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் அப்படின்ற ஆசை. இதுவும் வந்து இந்த விஷயத்து சக்கரத்தில் இருக்குது. அப்புறம் இறைவனிடத்துல சரணடைகின்ற ஒரு பண்பு. எல்லாமே அவன்தான், எல்லாமே இறைவன் தான், என்னால ஒண்ணுமே இல்லை, அவனன்று ஒரு அணு அசையாது, நீ ஒருவனே எனக்கு கதி அப்படின்ற அந்த சரணடைகின்ற அந்த பண்பு இந்த சக்கரத்தில் தான் இருக்குது. அடுத்தது விஷா அண்ட் அமிர்தா. விஷம் என்று சொன்னால் அப்படியே அந்த சொல்லாலேயே ஒருத்தர் கொண்டுடுவாங்க. அப்பேற்பட்ட சொல்லு, அந்த சொல்ல கேட்டா வந்து தூக்கு போட்டு செத்துக்கிற அளவுக்கு வந்து இந்த வார்த்தையை கேட்டுன்னா இன்னும் உயிரோட இருக்கணுமா அப்படின்ற அளவுக்கு அந்த அவ்வளவு துன்புறுத்துகின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லு இருக்கும். அடுத்து அந்த எண்ணமும் இருக்கும், சொல்லும் அப்படித்தான் இருக்கும். அடுத்தது அமுதா. அமிர்தா என்று சொன்னால் இனிமையான வார்த்தைகள், இனிய பண்பு. அதை பார்த்த உடனே அந்த மனுஷங்களை பார்த்த உடனே அவ்வளவு ஒரு இனிமையான ஒரு மனிதராக இருப்பதை நாம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இங்க இந்த விசுத்தி சக்கரத்தில் இருக்கக்கூடிய பண்புகள். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசியாக ஆக்ஞா சக்கரம் இந்த புருவ மத்தியில இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா அபரா அண்ட் பரா. பாருங்க, அபரான் இருக்கு, அப்புறம் இங்க பரான் இருக்குது. இந்த அபரா அப்படின்னா என்னன்னா அபர ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பர ஞானம், அதாவது அபர ஞானம் அப்படின்னா இந்த உலக அறிவு, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளுகின்ற இந்த அறிவு, அந்த தாகம், அந்த விருப்பம் இந்த ஆக்ஞா சக்கரத்துல தான் இருக்குது. இதுதான் மைண்டினுடைய டோட்டல் கண்ட்ரோலிங் பாயிண்ட்னு நான் சொன்னேன். அப்போ இந்த உலகத்தை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆவல். அடுத்தது பரஞானம். பரஞானம்னா இந்த ஆன்மீக ஞானம் அல்லது இறைவனை பற்றிய முழுமையான ஞானம். இப்ப அபர ஞானம் அழிவடையக்கூடியது, அழியக்கூடியது. இந்த உலகம் இருக்கிறவங்க தான் அந்த பொருள் எதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் அது வந்து டெம்பரவரி நாலேஜ். அது அன்னைக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்லோட கல்ல உரசி பார்த்தாங்க, மரத்தோட மரத்தை தேய்ச்சி பார்த்தாங்க, நெருப்பு வந்துச்சுன்றது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, அது வந்து வேறு மாதிரி மாறி வேற இன்னும் ஃபியூச்சர்ல வேறு மாதிரி அதுக்கு ஒரு இது வந்துடுவாங்க. தீக்குச்சி வத்தி அடுப்பு பத்துச்சுன்னா இன்னைக்கு வந்து லைட்டர் வச்சு பாருங்க. இப்படி ஒண்ணு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து அதுக்கு வந்து போயிட்டே டெம்பரவரியான இதெல்லாம் போயிட்டே இருக்கும் அது. ஆனா ஆன்ம ஞானம் என்பது, இறைவனை பற்றிய ஞானம் என்பது என்றைக்கும் ஒரே மாதிரி எப்போ இருந்துச்சோ அது அப்படிதான் இருந்துச்சு, இன்னைக்கும் அது அப்படியே தான் இருக்குது. இன்னும் எத்தனை கோடிக்கணக்கான ஆண்டுகளா இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். அது அழிவில்லாத ஞானம். அதனாலதான் அது வந்து பர என்று சொன்னால் அழிவில்லாத ஞானம் என்பது. இது எல்லாமே இந்த சக்கரங்கள்ல இருக்குது. சரி, இப்போ இந்த ஆசனம் என்ன பண்ணுது பாருங்க. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுட்டாலும் ஆசனத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆசனங்கள் என்பது பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இப்போ உடல பலம் வேணும் அப்படின்னா இப்போ எக்ஸசைஸ் இருக்குது இல்லையா, இப்போ உடல் பயிற்சி செய்யறவங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா சும்மா உடம்புக்கு வந்து எல்லா டிஷ்யூஸ்க்கும் வேலை செய்யறவங்க, அதுக்கு பயிற்சி கொடுத்து நரம்புகள் எல்லாத்துக்கும் தசைகளுக்கு எல்லாம் வேலை கொடுத்தா எல்லாம் பிளெக்சிபிலிட்டா இருக்குன்றதுக்காக பண்ணுவாங்க. அதே மாதிரி உடல்ல கட்டுக்கட்டா வேணும்னா ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து அதை வந்து எப்படி கட்டமைப்பதுன்றது பெரிய பெரிய பாத்தீங்கன்னா ரெசுலர்ஸ் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாக்ஸர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உடல் தசைகளை எப்படி பலப்படுத்துறதுக்கான பயிற்சிகளை செய்வாங்க உடலுக்கு. ஆனால் இப்ப அந்த 50 குணாதிசயங்களை பார்த்தோம் இல்லையா மனிதனுக்குள்ளார, இப்ப இதுல வந்து 50லயும் நீங்க பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து உண்மையிலேயே மனித இடத்துல இருக்க வேண்டியது, சில பண்புகள் மனித இடத்துல இருக்கக்கூடாத பண்பு இல்லையா. நீங்க 50 திருப்பி ஒரு தடவை பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ எதெல்லாம் மனிதனை வந்து ஒரு தெய்வத்தன்மைக்கு நெருங்க விடாம அது ஒரு மிருகத்தன்மைக்கு உரியதாக இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு, இதெல்லாமே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளார இருக்குது. இது ஒவ்வொரு கட்டத்துல வரும்போது கட்டாயமா ஒவ்வொரு இடத்துல அது வெளிப்படும். அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது அது வெளிப்பட்டணும், குறைவாகவும் அதிகமாகும். ஆனா அது இருக்கிற வரையிலும், அது செயல்படுகின்ற வரையிலும் எப்போ வேணாலும் செயல்படலாம். ஆனா அதை கட்டுப்பாட்டுல வைக்கல அப்படின்னா மனம் வந்து நீங்க இறைவனை நோக்கிய சிந்தனையில ஒருநிலைப்படுத்தி ஒற்றை பொருளை நோக்கி மனதை செலுத்துவது கடினம். இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு தடைகளான குணங்களா இருக்கும். எல்லா தீய குணங்களையும் நம்ம வென்று அழிக்க முடியாது. நல்லா நினைவுல வச்சுங்க. இப்ப இந்த 50 குணாதிசயம் ஒருவனால அழிக்கவே முடியாது. ஆனால் அது செயல்படாத நிலையில வைத்திருக்க முடியும். செயல்படாமல் நிலையில வைத்திருப்பது என்பது ஒன்று,
அழிப்பது என்பது இல்லாமலே செய்வது. இல்லாமல் செய்ய முடியாது. ஆனால் அதெல்லாம் செயல்படாத நிலைக்கு நம்ம வச்சிருக்க முடியும். இந்த பண்புகள் ஒன்றொன்றுமே நான் முதல்லயே ஆரம்பத்துல இதுல பார்த்த மாதிரி அந்த சக்கரத்துக்கு அருகில் உள்ள அந்த குணாதிசயங்கள்லாம் அந்த சக்கரத்தினுடைய கண்ட்ரோலிங் பாயிண்ட். அப்ப அந்த சக்கரத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு கிளாண்ட் இருக்குது, அந்த சுரப்பி இருக்குது. அந்த சுரப்பி வந்து சுரப்பு நிற சுரக்குது. அப்போ இங்க இந்த குணாதிசயங்கள் அந்த சுரப்பியோடு தொடர்புடையதாக இருக்கின்றன. இந்த சுரப்பியினுடைய சுரப்பு அதிகமாகின்ற பொழுது அந்த பண்பு அதிகப்படலாம். அது குறைவாக சுரக்கின்ற பொழுது இந்த பண்பு குறைக்கப்படலாம். சிலது வந்து குறைவா இருக்குது, நல்ல குணாதிசயம் இருக்குது, ஆனா அங்க சுரப்பு குறைவா இருக்குது. அந்த குணத்தை வந்து நல்ல குணத்தை அதிகப்படுத்தணும் போது அந்த சுரப்பினுடைய தன்மையை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். இப்படின்ற சயின்ஸ் அதுக்குள்ள இருக்குது. இப்ப இந்த சுரப்பிகளை வந்து நேரடியாக அதிகமாக சுரக்க வைப்பவரும் குறைவாக சுரக்க வைக்கின்ற அந்த ஒரு பயிற்சி என்பது யோக ஆசனங்கள் மட்டும்தான், யோக ஆசனங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். நீங்க மெடிசின்ஸ் கொடுத்து பண்ணினீங்கன்னா அது வந்து வேறு விதமான விளைவுகளை அதை கொடுத்துரும். இந்த கண்ட்ரோல், இந்த கிளான்ஸ்களை கண்ட்ரோல் பண்ணணும், அதனுடைய ஹார்மோன்ஸ் செக்ரீஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்க இந்த யோகாசனாஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அதனாலதான், ஏன்னா இறைவனை நோக்கி ஒருத்தர் வந்து தவம் செய்கின்ற பொழுது அவருடைய மனமானது தீய பண்புகளால் தூண்டப்படலாம். ஒருத்தர் வந்து ஒரு செக்ஸ் உணர்வு என்பது வந்து எப்ப வேணாலும் மனசுக்குள்ள தோணும். ஒரு கெட்ட எண்ணம் என்பது எப்ப வேணாலும் மனசுக்குள்ள தோணும். ஆனா இது போன்ற இதெல்லாம் எப்ப வேணாலும் நினைச்சப்போ அதுவா தோண்டிட்டு போகுதுன்ற அந்த இதெல்லாம் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். அதெல்லாம் வரவே கூடாது, தோன்றக்கூடாது, எதெல்லாம் தேவையோ அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். இப்போ ஒரு மனுஷன் வந்து செக்ஸ் உணர்வே இல்லை அப்படின்னாக்கா குடும்ப வாழ்க்கையில வாழ முடியாதா அப்படின்னா, எல்லாமே எல்லா குடும்பத்துல இருந்துகிட்டு தான் கடவுளை வந்து உணரணும். நீங்க எல்லாருமே துறவியாலாம் உலகத்துல அத்தனை பேரும் துறவியா போயெல்லாம் கடவுளை உணர்றதுன்றதா இல்ல. உயிர் வாழ்கின்ற அத்தனை மனிதர்களுக்குமே இறைவனை அடைகின்ற தகுதி உண்டு. அது இல்லறத்துல இருந்ததும் முடியும். ஆனா எல்லா உணர்வுகளுமே அளவோட அனுபவிக்கிறது அல்லது தீய குணங்களை வந்து அளவுக்கு மேல போகணும் கண்ட்ரோல் பண்றது சுரப்பிகளுடைய சுரப்பை வைத்துத்தான் இருக்கிறது. இதுல மாற்று கருத்து உங்களுக்கு இருக்க முடியாது. மருத்துவ உலகமும் அதான் சொல்லும். சுரப்புகளோட கண்ட்ரோல் பண்ணாக்கா அந்த குணங்களை கண்ட்ரோல் பண்ணலாம். அது சம்பந்தமான உறுப்புகள் அதோடு அருகில் உள்ள அந்த உறுப்புகள் பாதிக்கப்படுவதை நம்ம பண்ண முடியும். ஆகவே இப்ப ஏன் இந்த யோகாசனாச வந்து அஷ்டாங்க யோகத்துல வச்சிருக்காங்கன்னா, மனதை கட்டுப்பாட்டோடு வைத்திருப்பது, தீய எண்ணங்களை ஒடுக்கி நல்ல எண்ணங்களை, இறைவனை நாடுகின்ற எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது மிக மிக முக்கியம் ஒரு ஆன்மீக சாதகனுக்கு. அப்போ அந்த சுரப்பி தான் அதுக்கு வந்து முக்கியமான ஒரு கருவியாக்குறதுனால சுரப்பிகளை கண்ட்ரோல் பண்ணியாகணும்ன்றது காரணத்தினாலதான் ஆசனங்களை அவங்க ஒரு யோகாசனங்களை கட்டாயமா பண்ணணும். ஆயிரக்கணக்கான ஆசனங்களையோ 50,000 ஆசனங்களோ ஒருத்தர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சக்கரத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு 1 அல்லது 2 ஆசனங்கள் இருக்குது, அதுவே போதும். அதை மட்டும் பண்ணினாவே இந்த எல்லா சக்கரங்களுடைய அந்த உணர்வுகளையும் ஒருத்தர் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட முடியும். அப்ப சைமல்டேனியஸா ஒருத்தர் இதை பயன்படுத்தி தன்னுடைய குணங்களை வந்து கட்டுப்பாட்டுல வைத்திருக்கும் போது அது இறைவனை நோக்கி மனம் செல்வதற்கு பயனுடையதா இருக்கும். சரி, அப்படி பார்த்தா இப்போ இந்த யோகாசனா இதெல்லாம் வந்து வெளியில சொல்லி கொடுக்குறாங்களே, இதை பக்தி சம்பந்தமா இது சொல்லல. ஆனா உடல் பாதிப்புக்கு அல்லது மனம் பாதிப்புக்காக வந்து இதை வந்து செஞ்சா நல்லதுன்னு சொல்றாங்க, மன அமைதி அப்படின்லாம் சொல்றாங்களே அப்படின்னா அது உண்மைதான். ஆனால் இங்க ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். இந்த ஆசனாஸ் என்பது இந்த அஷ்டாங்க யோகத்துக்குள்ள இருந்து அவங்க திருடிட்டாங்கன்னு சொல்லலாம், அல்லது அது விற்பனைக்காக எடுத்துக்கொண்டு அதை காசுக்கு வித்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இதுதான் நடக்குது. யோகாசன பள்ளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபீஸ் கட்டி தான் நீங்க படிக்கணும். ஆனா இது வெறும் கிளான்ஸை கண்ட்ரோல் பண்றது வந்து யோகாசனம் என்பது மட்டும் இல்லைங்க. நிச்சயமா அதை கண்ட்ரோல் பண்ணும்போது மனம் சார்ந்ததை அவங்க விட்டுறாங்க. மன எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்துறதுன்னு விட்டுட்டு அதனால் ஏற்படுகின்ற அந்த அந்தந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சுரப்பையில் இருக்கின்ற இடத்தை சுற்றியுள்ள உறுப்புகள் பாதிக்கப்படுவதை, அதனால் உண்டாகின்ற நோய்களை, அதனால் ஏற்படுகின்ற மனவியாதிகளை அவங்க மருந்து மூலமாகவோ அல்லது இந்த மாதிரி யோகாசனம் மூலமா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த கிளான்ஸ் செக்ரீஷன் என்பது எங்க இருந்து உற்பத்தி ஆகுது? இதுல சுரக்கின்ற நீர் எப்படி உற்பத்தி ஆகிறது? அந்த நீர் அதிகமா சுரக்கிறது கம்மியா சுரக்கிறதுன்றது வெறும் ஆசனாசில மட்டும் இல்லைங்க. அதோட வேறு ஒரு விஷயமும் இருக்குது. இது யோகிகள் வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. என்னன்னா அதை கரெக்டா அந்த இதை கண்ட்ரோல் பண்ண ஆசனஸ் வந்து மிக பெரும் பங்கு வகிக்கிறது. ஆனால்
இப்போ உடல்ல இருக்கிற உறுப்புகள் ஒண்ணும் வளருதோ வளர்ச்சி இன்மை என்பது நீங்க சாப்பிடுகின்ற உணவுல இருக்குது. இருக்கா இல்லையா? இப்போ உணவே ஒருத்தர் சாப்பிடலன்னா உடல்ல இருக்கிற எந்த உறுப்புமே வளர்ச்சி அடையாதுங்க. எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்போ நீங்க அதுவும் கிளான்ஸ் என்பது அதிநுண்மையான விஷயங்கள்ல சுரக்கின்ற ஒரு கருவி. அப்போ அந்த அதிநுட்பமான இத உணர்வுகளை தரக்கூடிய அந்த சுரப்பு நீர்கள் உற்பத்தி ஆகணும்னா, அப்ப அந்த உணர்வுகளை ஏற்ற அந்த உணர்வுகள் சம்பந்தமான சுரப்பிகளை சுரப்பதற்கான அதற்கேற்ற உணவை நீங்க உட்கொள்ள வேண்டும். நீங்க சாப்பிடுற பொருள் இருந்து அது அங்க அந்த பர்டிகுலர் கிளான்ஸ் அது உணவும் அஃபெக்ட் பண்ணுது. எந்த உணவு நீங்க இப்ப சில டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க இந்த பாதிப்பு இருக்குது, இந்த ஹார்மோன்ஸ் இதா இருக்குன்னா நீங்க இந்த உணவெல்லாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா அந்த உணவு அந்த கிளான்ஸ் அதிகமா செக்ரேட் பண்ணுதோ, அது குறைவா செக்ரேட் பண்ணிடும். அதனால அது சாப்பிடலாம்னு சொல்றாங்க. உண்மையா பொய்யா? அப்போ உணவு என்பதும் இன்னொரு 50% அங்க ரோல் இந்த மனதை கண்ட்ரோல் பண்ண, அதாவது இந்த சுரப்பை கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்குதுன்னு போது, இந்த யோகாசன பள்ளிகள்ல இவங்க இந்த உணவு முறைகளை பத்தி மருத்துவத்துல வேணா டாக்டர் இந்த ஹார்மோன்ஸினுடைய டெபிஷியன்சி இருக்கால என்னென்ன உணவு சாப்பிடணும் சாப்பிட வேணா மருத்துவர் சொல்றான். ஆனா பெரும்பான்மையான ஆசன பள்ளிகள்ல இந்த ஆசனங்கள் வரிசையா 50, 100, 1000 ஆசனங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன பிரயோஜனம் கேட்கணும். எதுக்கு 500 ஆசனம், எதுக்கு 100 ஆசனம், எதுக்கு 50 ஆசனம்? என்ன தேவை இருக்குது? இருக்கிறது இந்த இத்தனை கிளான்ஸ் தான் இருக்குது. ஒரு 10 முக்கியமான கிளாண்டுங்க. அதோட துணை கிளான்ஸ் இருக்குது. ஆனா அந்த முக்கியமான கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணாவே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ இந்த யோகாசன பள்ளிகளில பாத்தீங்கன்னா உணவு பற்றி கட்டுப்பாடை பத்தி சொல்றதே இல்லை. அப்போ நம்ம யோகிகள் அந்த உணவை 3 வகையா பிரிக்கிறாங்க. சத்துவ குணம், ரஜோகுணம், சமோகுணம் என்று 3 வகையா பிரிச்சு எந்தெந்த உணவு இந்த சத்துவ குணத்தை தரும் பாருங்க. இப்ப நம்மளுடைய குணம் 50 குணாதிசயம் பார்க்கலாம். அதுல சாத்விகமான குணத்தை உடைய பண்புகள் இருக்கின்றன. ரஜோகுணமா துடுக்குத்தனமான திமிர்த்தனமாக அந்த மாதிரி குணாதிகள் இருக்கின்றன. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மந்தமா அறிவு வேலை செய்யாத மாதிரி, அறிவு வளர்ச்சி அடையாத மாதிரி, நல்ல சிந்தனைகளை கொடுக்காத மாதிரி அங்க உணர்வுகள் இருக்கின்றன. அப்போ எந்தெந்த உணவுகள் எந்தெந்த அந்த இதை தரும், அது எந்தெந்த சுரப்பிகளை தூண்டி விடும், எதை கட்டுப்படுத்தும் அப்படின்ற வகைப்படுத்தி அவங்க உணவையே 3 வகையாக பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்போ ஒரு யோகி இதுல ரொம்ப கவனமா இருக்கிறான். வெறும் ஆசனத்தை பண்ணா ஜெயிச்சிட முடியாது. ஆனா ஆசனம் மிகப்பெரிய பங்கு. ஏன்னா அது ஆசனங்கள் கிளான்ஸ் தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்கு. அது அதிகமா பண்ணுவா குறைவா பண்ணும். அதே சமயத்துல அது வளர்வதற்கான இது விஷயங்கள் உணவுல இருக்குது. நீ வளர்ச்சியே பெறாத ஒன்றை பிடிச்சி அமுக்க முடியுமா? அதிகமா வளர்ந்திருந்தா அதை குறைக்கிறதுக்கு நீங்க பண்ணலாம். சோ இந்த ஆசனம் என்ன பண்ணுதுன்னா யோகாசனங்கள் இந்த உள்ள இருக்கிற கிளான்ஸ் மேல ஒரு ப்ரெஷரை கொடுக்குது. நீங்க அதோடைய பொசிஷன்லாம் பாத்தீங்கன்னா அது பர்டிகுலர் ஏரியாவில ஒண்ணு அது அழுத்தம் தரும் மாதிரி இருக்கும், இல்லைன்னா அதை விரிவாக்கம் தருகின்ற மாதிரி இருக்கும். இதுதான் ஆசனத்தினுடைய வேலை. அது பர்டிகுலரா அந்த கரெக்டா செய்யலைன்னா அந்த அந்த கிளாண்ட் அது கரெக்டான ப்ரெஷர் கொடுக்காது. சரியான முறையில செய்யணும், சரியான மெத்தட்ல செய்யணும், எந்த நேரத்துல ஆசனங்கள் செய்யணும், அந்த ஆசனங்கள் செய்யும் என்ற போது எதெல்லாம் கடைபிடிக்கின்றத அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இங்க ஒரு யோகியின் இடத்துல இருக்குது. ஒரு குரு அதை சொல்லி கொடுப்பாரு. ஆனா இது போன்ற எந்த ஒரு இது இல்லாம நீங்க திறந்த வெளியில ஆசனங்கள் பண்ணவே கூடாது. இதெல்லாம் இங்க யோகாசன இதுல நம்மளுடைய இதுல ஞானிகள் எந்த ஒரு ஞானியாவது தியானம் பண்றோம் வெட்ட வழியில போய் அவனை ஆசனம் பண்ண சொல்லுங்க, பண்ண மாட்டான். ஏன்னா அவன் பக்திக்குரிய பாதையில போகும்போது எந்த முறையில பண்ணணுமோ அந்த முறையில தான் பண்ணுவான். இது ஒரு பக்கத்துல இருக்குது. நம்ம பேசிட்டு போனா நிறைய பேசலாம். ஆனா நம்மளோட சப்ஜெக்டோட தொடர்புடைய விஷயங்கள் ஆசனம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டேன். அதே சமயத்துல உணவும் இந்த இதுல மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இந்த சுரப்பியினுடைய கண்ட்ரோல்ல. அதனாலதான் யோகிகள் உணவையும் மிகப்பெரிய ஒரு இதுல வச்சிருக்காங்க. நம்ம அடுத்த வகுப்புல இந்த உணவு பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இதோடு தொடர்புடையது. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தது 4வது அஷ்டாங்க யோகத்தில் 4வது நிலையாகிய பிராணாயாமத்தை பார்க்க போறோம். ஆகவே இன்னொரு விஷயத்த, ஒரு ஆபத்தான விஷயத்த சொல்றேன் பாருங்க. இந்த இது ஆசனங்கள் முக்கியமாக இந்த கிளாண்டுகளை தான் கட்டுப்படுத்துன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்ப கிளாண்டு இல்லாத இடத்துல இந்த ஆசனம் தேவைப்படுமா? கிளாண்டே இல்ல உடம்புக்குள்ள ஒரு இடத்துல வச்சுங்களேன், அல்லது இன்னும் வளர்ச்சியே அடையல. அது முழுமையாக வளர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் தான் அது முழுசா சுரக்குதா கம்மியா சுரக்குதான்னு பார்க்கும். அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு வருது. இப்ப அது மாதிரி பாத்தீங்கன்னா மனிதனுடைய உடல்ல ஒரு தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றவாறு 1 வருடம் 2 வருடம் வித்தியாசப்படலாம். ஒரு நாட்டினுடைய அந்த
தட்பவெப்ப சூழ்நிலைக்கு. ஆனா நம்மளுடைய இந்திய பூமின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வெப்பநிலை இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்காகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு ஆவரேஜான ஒரு ஏஜ் பார்த்தீங்கன்னா 13 வயசு, 12 அல்லது 13 வயசுல தான் எல்லா பாடியில் இருக்க கிளான்ஸும் முழுமையான வளர்ச்சி அடைகிறது. நல்லா நோட் பண்ணிக்கணும். அப்போ ஒரு கிளாண்ட் வந்து முழுமையா வளர்ச்சி பெறுவதே 12 அல்லது 13 வயசு தான் அப்படின்னும் போது இந்த ஆசனங்கள் என்பது இந்த கிளான்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுதான் அப்படின்னும் போது வளர்ச்சியே அடையாத வயசுல 5 வயசுல 3 வயசு குழந்தைக்கு 10 வயசு பையனுக்கு 8 வயசு பையனுக்கு இந்த யோகாசனங்களை எண்ணிலடங்காத யோகாசனங்களை சொல்லி அத காம்படிஷன் வேற வச்சு அதுல வந்து பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல அதுக்கு பரிசு கொடுத்து இந்த மாதிரி அந்த குழந்தைகளை ஆசனம் வந்து ஒரு உடற்பயிற்சி மாதிரி பண்ணிட்டு போறாங்க. ஆனா அது கிளாண்ட தான் பாதிக்குது. ஆனா கிளாண்ட வளர்ச்சி அடையாத ஒரு வயசுல இத வந்து பண்றதுன்றது எத்தகைய விளைவை அது உண்டாக்கும். ஒரு கிளாண்ட் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மனிதனுடைய முழுமையான மனதினுடைய எக்ஸ்பிரஷனே வெளிப்படும். மைண்டினுடைய எல்லா விதமான உணர்வுகளுடைய வெளிப்படுவதற்கு முன்னாலேயே அதை நசுக்கிறதோ அல்லது விரிச்சு விடுறதோ பண்ணா அது மனதுல ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் எத்தகைய விளைவுகளை உண்டாக்கும். எதை கண்ட்ரோல் பண்ணுமோ அதை கண்ட்ரோல் பண்ணுன்ற அந்த மெத்தட் இல்ல, எதை அதை வளர்த்தணுமோ அதை கிளாண்ட உற்பத்தி பண்ணணுமோ அதிகப்படுத்தணுமோ அந்த சிஸ்டமும் இல்ல. அப்ப ஏடோகோடமாக இந்த இதை வந்து ஒரு மால் பங்கனிங்க வந்து உருவாக்குகின்ற பொழுது அந்த குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இளைஞனாகின்ற பொழுது ஒரு திருமண வயதுக்கு அப்புறம் அவருடைய உடல்ல எத்தகைய விளைவுகள் ஆபத்தான விளைவுகளை உருவாக்கும். இதெல்லாம் நீங்க ஒரு புள்ளி விவரங்கள் எடுத்தாதான் தெரியும். ஒரு 5 வயசுல இத்தனை மாதிரி இவ்வளவு ஆசனங்கள் செய்த குழந்தைகளுடைய 30 வயசுக்கு அப்புறம் அவன் 35 வயசுக்கு அப்புறம் அவன் எப்படின்னா இந்த வாழ்க்கையில அப்படியே தொடர்ந்து அந்த கண்காணிச்சிங்கன்னா என்னென்ன விளைவுகள் அது கொடுத்துருக்குன்றது தெரியும். ஏன்னா அவன் 5 வயசுல பெரிய இது மாதிரி அவன் வந்து வளர்ந்து உலக இன்டர்நேஷனல் லெவல்ல பிரைஸ் வாங்கி போயிடலாம். 30 வயசுக்கு அப்புறம் அவன் என்ன ஆனாலும் யாரும் உலகம் கவனிக்கிறது இல்லை. ஆனா அது எத்தகைய விளைவுகளை இந்த மனதுக்குள்ளார உருவாக்கும், அது அவங்க குடும்பத்துக்குள்ளார உறவினர்களுக்குள்ளார சமுதாயத்துல எத்தனை விளைவுகள் அவங்களுக்கு உண்டாயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக பயங்கரமான விளைவுகளை அது உண்டாக்கியிருக்கும். ஆகவே இந்த ஆசனாஸ் என்பது ஏதோ ஒரு பயிற்சியாக செய்வது மிகவும் ஆபத்தானது. அது சரியான குருவினத்தம் ஆன்மீக குருவினிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அது உடல் பயனும் மனத்துக்கான பயனும் இருக்கிறது. ஆனால் இது போன்ற தவறான முறைகளில செய்கின்ற பொழுது நீங்க நினைக்கிற அந்த இதெல்லாம் கிடைக்காது. ஒரு சிலருக்கு ஏதோ அது சில பேர் வந்து ஒரு உணவு பழக்கம் அவங்களுக்கு நல்லதா இருக்குது அப்படின்றவங்களுக்கு குறிப்பிட்ட வயதுக்கு மேல காணா நிச்சயமாக அவங்களுக்கு அந்த உடல் சார்ந்த பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நிச்சயமாக உண்டு. ஆனால் இது உணவையும் சார்ந்திருக்கிறது, வயதையும் சார்ந்திருக்கிறது, கிளான்ஸுடைய வளர்ச்சியும் சார்ந்திருக்கிறது. ஆகவே இந்த வகுப்பை நம்ம இதோடு முடிந்து கொள்ளலாம். கேள்விக்கான நேரங்கள் வந்து நமக்கு இல்லை. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு டாபிக். இந்த ஆசனங்களை பத்தி சொல்லும் போது ஆசனத்தை விட நம்ம உடல்ல இருக்க கிளான்ஸுகளையும் இந்த விருத்திகளை பத்தியும் மன உணர்வுகளை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஆசனம் என்ன பண்ணுது இந்த ஆன்மீக பயிற்சின்னு தெரியுன்றதுக்காக தான் இதுவே இப்பவே வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் நான் விரிவாகவே பல விஷயங்கள் நான் பேசல, ரொம்ப சுருக்கமா தான் பேசினேன். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளை நம்ம இந்த வகுப்பை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். அடுத்த வகுப்புல நம்ம இது சம்பந்தமான தொடர்புடைய சந்தேகங்களோ இல்லை ஏதாவது ஒரு விவரங்கள் தெரியணும்னாலும் நீங்க தாராளமா நீங்க அந்த அடுத்த வகுப்புல நீங்க நேர்லயும் கேட்கலாம். இன்னொன்று உங்கள் இடத்துல நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நம்மளுடைய பல விஷயங்களை நம்ம பல வகுப்புல பேசிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்டான அறிவியல் பூர்வமாக உண்மையான மனிதர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்களா நம்ம பேசிட்டு இருக்கோம். இது உங்களுக்கே தெரியும். இவ்வளவு விஷயங்களை நம்ம பேசுவது ஏதோ நம்ம 10 பேர் இங்க இருக்கிறவங்க பயனடைவதற்காக இல்லை. ஏன்னா இதை வீடியோ ஆக்கி நம்ம சோசியல் மீடியாவில் இதை வீடியோ ஆக்கி போடுறோம். பல பேர் இதை பார்ப்பாங்க. பொதுவா இன்னைக்கு வந்து மனிதர்களுக்கு எதோ பார்க்கறதுக்கு ஆர்வம். நீங்க சோசியல் மீடியாவில் கண்ட விஷயங்களை பார்க்கறது ஆர்வமா இருக்கும்போது இது போன்ற விஷயங்களை பார்க்கறதுக்கு மிக குறைந்த விழுக்காடு தான். இப்ப நம்ம வகுப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பேர் இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா, ஆனாக்கா பொறுமை இல்லை. எதோ பேசிட்டு போறானே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு சில பேர் வந்து வீடியோல போட்டா பாத்துக்கலாமே வகுப்புல கூட கலந்துக்கிறது இல்லை. இதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன், அவங்களுக்காக நான் பரிதாபம் தான் பட முடியும். ஒரு ஆன்மீக பயிற்சி என்பது இறைவனை நாடுகின்ற தியானம் என்பது பக்தி என்பது சும்மா அப்படி கடையில காசு கொடுத்து வாங்குற பொருள் அல்ல.
இத்தகைய சமாச்சாரங்கள் இப்போ ஒரு சிலருக்கு உங்களுக்கு இது உண்மையிலேயே புரியுது, இது ரொம்ப அருமையானதா இருக்குது, இதுதான் சரியான பாதை என்று நினைக்கின்றவங்க, இத மத்தவங்களுக்கும் இது போய் சேரணுன்ற ஆர்வம் உண்மையிலேயே உங்களுக்கு இருக்கும். இது மத்தவங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னாக்கா, நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதா என்ன அப்படின்னா, இந்த ஒரு சொற்பொழிவுகளை பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிரணும்ன்றதுதான். கட்டாயமா உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். எப்படி பகிருங்கன்னா, இப்ப சில பேர் வந்து போன் பண்ணி பேசுறாங்க. ஐயா, அருமையான ஐயா, இது போன்ற நான் வந்து விஷயங்கள் இவ்வளவு விவரமா நான் கேட்டதில்லைன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பாராட்டுறது எனக்கு தேவையில்லைங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து வீடியோவா பண்ணி அதுல போடுறோம். அது பல பேர் பார்க்க போறாங்க. முதல்ல அவங்க என்ன பார்க்கறாங்க அப்படின்னா, எவ்வளவு பேர் லைக்ஸ் குடுத்திருக்காங்க, எவ்வளவு பேர் கமெண்ட்ஸ் குடுத்திருக்காங்க, என்ன கமெண்ட் குடுத்திருக்காங்க. ஏன்னா உள்ள இருக்கிற சமாச்சாரம் என்னவோ அதுக்கேத்த மாதிரி அவங்க கமெண்ட்ஸ் குடுத்திருப்பாங்கல்ல. அப்ப அந்த கமெண்ட்ஸ் வச்சு வச்சு ஓ, உள்ள இருக்கிற சமாச்சாரம் கொஞ்சம் பார்க்கலாம் போல இருக்கு. அப்படின்ற ஒரு உணர்வு வந்து பார்க்கிற மத்தவங்களுக்கு இது வந்து ஒரு தூண்டுதலாக இருக்கும். அதனாலதான் நீங்க நம்மளுடைய வீடியோ பதிவுகளை நீங்க பார்க்கின்ற பொழுது கமெண்ட்ஸ் பகுதியில கட்டாயமா கமெண்ட்ஸ கொடுங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட்டை தயவு செய்து கொடுங்க. இப்போ நல்ல விஷயங்களை ஏதாவது ஒண்ணு ஒரு நல்ல விஷயத்த ஒருத்தர் சொன்னா ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு ஒருத்தர் திருப்பி வருக்கு அதுக்காக ஒரு ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. நாம இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதுல கலந்துக்கிற நீங்க ஒரு ரியாக்ஷனாக நீங்க எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். ஆனா இது மத்தவங்க வந்து பார்க்கணும்னா அவங்க அதை பார்த்து முதல்ல இந்த அட்ராக்ஷன் என்ன இருக்குன்னு தான் பாக்குறாங்க. கமெண்ட்ஸ் நல்லா இருக்குதுன்னா சரி உள்ள போய் பார்க்கலாம்னு தோணுது. அதன் மூலம் யாரோ ஒருத்தர் எக்ஸ்ட்ராவா ஒருத்தர் அதை பார்த்து பயனடைவார். அதற்காக தான் சொல்றேன். அதனால நீங்க வந்து எல்லாமே ஒரு சைலண்ட் ஒரு ஸ்பெக்டேட்டர் மாதிரி இல்லாம கட்டாயமா நீங்க எல்லாருமே இந்த ஒரு கமெண்ட்ஸ கொடுங்க. நீங்க வந்து இப்ப நம்ம குழுவுல பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஸ்கிரீன்ல வந்து வாழ்த்துக்கு தெரிவிக்க வேண்டாம், அருமை என்று சொல்ல வேண்டாம். வீடியோ பதிவுல நீங்க கட்டாயமா போடுங்க. எதற்குன்னா இது எனக்கு பாராட்டு வேண்டதுகள். நம்ம வீடியோவை பாக்குறது ஒரு சிலர் தான் பாக்குறாங்க, பாத்தீங்கல்ல. அப்போ அந்த ஆர்வம் வந்து மக்களுக்கு வேணும்னா இந்த கமெண்ட்ஸ் பகுதி நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல பேசும். அதே மாதிரி உங்க நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு விவரமா நீங்க வந்து எங்கேயுமே இந்த மாதிரி இதுல வந்து நம்மளுடைய குருதேவர் மட்டும்தான் இதெல்லாம் இவ்வளவு விரிவாக்கமா நம்மளுடைய சீடர்களுக்கு எல்லாம் சொல்றாரு. அதைத்தான் நான் உங்களுக்கு பகிர்வேன். ஆகவே என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா கட்டாயமா நீங்க இந்த வீடியோ பதிவுகள்ல உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கட்டாயமா எழுதுங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த வீடியோக்களை மற்றவர்களுக்கு பகிருங்கள். ஸோ இத்துடன் நம்ம இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். நன்றி. அடுத்த வகுப்புல நம்ம உணவை பற்றிய உணவு இந்த பக்தி மார்க்கத்துல தியான மார்க்கத்துக்கு எத்தகைய பங்கு இருக்குன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.